வாழ்க வளமுடன் ஐயா. தினமும் எளிய முறை உடற்பயிற்சி செய்து வருகிறேன். என்றாலும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. உடற்பயிற்சி கற்றுக்கொண்ட சில நாட்கள் அப்படி இருப்பது சகஜம்தானேம்மா? காரணம், இதுவரைக்கும் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததில்லை. அதற்கு நம்ம உடலும் மனமும் பழகணும் இல்லையா? சரிதான். ஆனா பல மாதங்கள் ஆன பிறகும் கூட எதுவும் மாற்றமில்லையே. அது ஏன்? உடற்பயிற்சியை முதலில் ஆர்வமாக செய்ய முயற்சித்தாலும் சில நாட்களில் அதில் சிரமம் வரும். ஏற்கனவே பலகாலமாக எதுவுமே செய்யாமல் தானே நாட்களை கடத்தி இருக்கிறோம். அதான் காரணம். என்னதான் ஆர்வம் வந்தாலும் ஒரு வாரத்திலே கொஞ்சம் சலிப்பு வரத்தான் செய்யுது. அந்த நேரத்திலே வேற ஏதாச்சும் செய்யலாம்னு தோணுது. ஆமாம், நாங்களும் அதை கடந்துதானே வந்தோம். ஆனால் உடலை இப்போது சரி செய்யவில்லை என்றால் இனி எப்போதும் ஒத்துழைக்காது என்பதை மறக்கலாமா? அது கொஞ்சம் பயமா இருந்தாலும் வந்த பிறகு பார்த்துக்கலாம்னு தோணுதே. வந்த பிறகு பார்த்துக்கலாம்னா உடல் உறுப்பில் வலி, நோய் வந்த பிறகு பலவீனமாகிவிடும். மருந்துகளும் வேண்டும். இதிலே கை, காலை, உடல் உறுப்பை எப்படி அசைக்க முடியும்? ரொம்பவும் சோர்ந்துடுவீங்களே. சரிங்க ஐயா, மாறிக்கொள்ள முயற்சிக்கிறேன். இந்த மனம் அலைபாய்வது ஏன்? எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் உடலும் உடல் உறுப்புகளோடு மனம் ஒன்றிணைய வேண்டும். நீங்கள் ஏதாவது பார்த்தால் கண்களோடு மனம் சேர வேண்டும். பாடலை கேட்டால் காதுகளோடு மனம் சேர வேண்டும். ஏதேனும் சாப்பிட்டால் ருசியோடு மனம் சேர வேண்டும். அதுபோல உடற்பயிற்சி செய்யும் பொழுது மனம் உடலில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல விளக்கம். ஆனா பயிற்சி செய்யும் பொழுதே மனம் எங்கேயோ போய்விடுகிறதே. 10 எண்ணுவதற்குள் போதும் போதும் என்றாகிறது. பிரச்சனை அதுதான். உங்கள் மனதை உடற்பயிற்சி செய்யும் நேரத்தில் உங்களோடும் உங்கள் உடலோடும் இணைத்து வையுங்கள். அதை எப்படி கட்டுப்படுத்துவது? உடற்பயிற்சி செய்யும் பொழுது மனதின் நிலை எப்படி இருக்கணும்? நம் மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சியை நிதானமாக செய்யுங்கள் என்பார். நிதானமாக என்றால் மெதுவாக என்று பொருள் அல்ல. செய்யும் பயிற்சியில், அசைவுகளில், கிடைக்கும் மாற்றங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நிதானமாக என்று சொல்லுகிறார். எனவே நிதானம் என்றால் கவனம், ஓர்மை, கட்டுப்பாடு, அவசரமின்மை, நிலைத்தன்மை என்று அர்த்தமாகிறது. நல்லது ஐயா. உடற்பயிற்சி செய்யும் பொழுது மனம் அதில் இல்லை என்று தெரிந்தவுடன் கவலையாகவும் இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு உடலின் மேல் அக்கறை இருக்கிறது. ஆனால் உங்கள் மனம்தான் அதில் ஆர்வமின்றி இருக்கிறது. இதற்கு வழியை சொல்லுங்களேன். முதலில் உங்களின் ஒரு நாள் காலை படுக்கையை விட்டு எழுவது முதல் இரவு படுக்கையில் படுக்கும் வரை உள்ள பொழுதுபோக்குகள் மட்டும் பட்டியல் இடுங்கள். அதில் முக்கிய தேவை, தேவையில்லாதது என்றும் பிரித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக கைபேசி பார்ப்பதுதான் இருக்கும். இல்லையென்றால் தூக்கம் இருக்கும். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். இரண்டுமே இருக்கிறதே. கைபேசியை தவிர்க்கலாம். இரவு தூக்கம் 10 மணிக்கு என்பதில் உறுதியாக இருங்கள். 12 மணிக்கு படுத்தால் யார்தான் காலை 6 மணிக்கு எழ முடியும்? ஆமாம் ஐயா, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தினமும். இதை மாற்றி நேரத்தை மிச்சப்படுத்தி காலை நேரத்தை முழுமையாக 40 நிமிடம் எளிய முறை உடற்பயிற்சிக்கு ஒதுக்கிவிடுங்கள். மனம் ஒன்றி செய்து பழகுங்கள். அந்த 40 நிமிடத்தை வேறு எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றிதான். அருமை ஐயா, நிச்சயமாக இதை கடைபிடிக்கிறேன். நன்றி. மனம் என்பதை அதன் பழக்கங்களில் இருந்து விடுபடச் செய்தால் போதும். அதற்கு நாம் தான் துணிந்து சில தேவையில்லாத நேரத்தை கடத்தி வீணாக்கும் நிலைகளில் இருந்துவிட்டு விலகிவிட வேண்டும். வேறு என்ன செய்வது என்று மனம் கேட்கும் தானே. உடற்பயிற்சி செய் என்று சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.